சில பயணங்கள் டெஸ்டினேஷனுக்காக இல்லைங்க, வழியில் கிடைக்கிற அந்த அழகான நினைவுகளுக்காக. இந்த ட்ரிப்பு மாதிரி. கோயில் 5:30க்கு தாங்க ஓப்பன்னு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் என்னங்க பண்ணுறது? அப்போ தான் பக்கத்தில் கல்பாத்தி ரிவர் வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க. சரி போயிட்டு வரலான்னு போனால் அங்கே அவ்வளோ தண்ணிங்க. சுற்றியும் பச்சை பசேல்னு நேச்சர். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எங்களை விட என் பையன் தாங்க ஃபஸ்ட்டு ஓடி போய் பார்த்தான். அவன் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. நாம் ஒரு இடத்த என்ஜாய் பண்ணுறதை விட நம்ம குழந்தை என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும் போகிற வர சந்தோஷமே தனிதாங்க. அதுக்கப்புறம் அவனே, அம்மா இன்னும் வேறு ஏதாவது போகலாமான்னு கேட்க, சரி பாலக்காடு ஃபோர்ட் போனோங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்து செம மழைங்க. ஒழுங்காக சுற்றி பார்க்கவே முடியல. அப்புறம் என்ன, வீட்டிலேருந்து எடுத்து வந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு நேராக மீன் குளத்தி பகவதி அம்மனுக்கு கோயில் கிளம்பிட்டோங்க. அங்கே போய் அந்த மீன் சிலையை பார்த்த உடனே தாங்க, அப்பாடா இப்போ தான் கரெக்ட் இடத்துக்கு வந்திருக்கோன்னு ஒரு நிம்மதிங்க. அப்புறம் அங்கே இருந்த மீன்களுக்கெல்லாம் ஒரு லட்டு போட்டுட்டு மனசு நிம்மதியாக கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு கோயிலுக்காக கிளம்பி இவ்வளவு இடம் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு பெருமையாக சொன்னேங்க. என் ஹஸ்பண்டு கொடுத்தாருங்க பாருங்க ஒரு லுக்கு. எது எப்படியோங்க, அந்த நாள் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அழகான நினைவாக மாறிடுச்சு.